குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஷ்டாவக்கர கீதா பகிர்வு 4 மெல்ல போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேள். ஒரு மேடம் கேள்வி கேட்டிருக்கா. அந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, விஷயான் விஷபத் தியஜ, விஷயங்களை எல்லாம் விஷம் போல் கைவிட வேண்டும். அது எப்படி சார் பண்ண முடியும்? விஷயங்கள்னால் எல்லாமே விஷயங்கள் தானே. பாத்திரத்தை விட முடியுமா? படுத்து தலைவணியை விட முடியுமா? கட்டிலை விட முடியுமா? காரை விட முடியுமா? எல்லாமே விஷயங்கள் தானே. விஷயங்களை விட்டுட்டாக்க எப்படி விவகாரம் பண்ண முடியும்? நல்ல கேள்வி தான் இது. இது நான் ஏற்கனவே இதை கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் இதை பற்றி சொல்லியிருக்கேன். பதார்த்தங்கள் அப்படின்னா பொருட்கள் அர்த்தம். ஆப்ஜெக்ட், நம்மளை தோற்றி எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். நம்மளை தவிர்த்தி நம்மளுடைய ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தைகள், கட்டில், மரம், புஸ்தகம், காரு, சைக்கிள், மொபைல் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். அதுக்கு பதார்த்தங்கள் அப்படிம்பாங்க. நியாயசாஸ்திரத்தில் இந்த உலகத்தை 7 பதார்த்தங்களாக பிரிச்சிருக்காங்க. எல்லாமே அடங்கிடும் அந்த 7 பதார்த்தத்துக்குள்ள. இந்த உடம்பு கூட பதார்த்தங்கள் தான். ஸோ பதார்த்தங்கள்ங்கிறது ஒரு பொருள், கடவுளா ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இங்கே பதார்த்தங்கள்னு யூஸ் பண்ணல, பதார்த்தான் திஜான போடலை, விஷயான்னு போட்டிருக்கிற. அப்போ இது புரியணும். அது இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போகாது. இதோட கமெண்ட்ரி, இந்த பாஷ்யத்தை படிக்கணும். இந்த பாஷ்யத்தை படித்தாலும் அதுலேயும் நல்ல பாஷ்யங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்த்தாள்னாக்கா விஷயத்துக்கும் பதார்த்தத்துக்கும், பொருளுக்கும் விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னாக்கா, பொருள் ப்ளஸ் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. ஒரு பொருளோட விருப்பு வெறுப்பு சேர்ந்துருச்சுன்னா அது விஷயமாகிறதுங்கிறார். ஸோ அவர் பொருளை விட சொல்லலை, அந்த பொருள் மேலே இருக்கிற விருப்பு வெறுப்பு, ஒரு அட்டாச்மெண்ட், பற்று, துவேஷம், வெறுப்பு, அதை விடு. ஒரு உதாரணம் சொன்னால் புரியும், நல்லா டக்குன்னு புரிஞ்சுபட். வாட்சு உடைந்து போய் விட்டது. உங்களுக்கு உடனே என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும், அது ரியாக்ஷன் இருக்கும். வாட்ச் உடஞ்சி போயிடுது அப்படின்னு. உனது வாட்சு உடந்து போய் விட்டது. அப்போ உடனே ஐயோ என் வாட்ச் உடஞ்சி போயிடுதான். பக்கத்து வீட்டுக்காரன் வாட்ச் உடஞ்சி போச்சுன்னா நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். ஒழுங்காக வச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது, இறுகி கட்டிக்கணும், குளிக்க போகும்போது வாட்சை கட்டின்னு போகக்கூடாது. ஆனால் நம்ம வாட்ச் உடஞ்சிடுதுன்னா வருத்தம், ஏன்னா என்னுடைய மமக்காரம் ஆயிடுது. அப்போது அந்த பதார்த்தங்களோட, பொருள்களோட மமக்காரம் என்னுடையது என்று சேரும்போது அதில் பற்று வந்துடுறது. சோமாலியாவில் டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் செத்து போகிறாங்க. இந்த வாரில் கூட நிறைய பேர் செத்து போகிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம சுண்டு விரலில் லேசாக பட்டுடுத்துனா என்ன வலி விரிகிறது? மமக்காரம். ஸோ விஷயாந்தஜன, பொருள் மேலே அதிக பற்றுதல், அதிக துவேஷம் வச்சுக்காத. பொருள்களை நீ யூஸ் பண்ணு, பொருள்கள் ஒன்றை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான், இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மேடம் கேள்வி கேட்டதுனால இதுக்கு பதில் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேள்வி கேளுங்கோ, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் தான் இருக்கேன், ஃபோன் பண்ணலோ. ஸோ கேட்கத்தான் உங்களுக்கு இது என்னன்னாக்க நிதித்தியாசர கிரந்தம். திரும்ப 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 படிக்கணும். காலையில் எழுந்துட்டு இதை ஒரு தரம் படிக்கணும். அது உள்ளே போகணும். நல்லா அந்த மாடு அசை போடுற மாதிரி ஊற போடணும். ஊற போடும்போது இதோட பலன் நிச்சயம். புரிஞ்சுதா? சரி, நம்ம இதுவரை 8 வேர்ஸ் பார்த்துருக்கோம். இது 9வது வேர்ஸுக்கு போகலாம். சரியா? 9வது வேர்ஸ் என்ன? ஏகோ விஷுத்த போதக அகம் இதி நிச்சய வன்னினா பிரஜ்வால்ய அஜான ககனம் வீத்தசோக சுகி பவ. திரும்ப திரும்ப நம்மளுடைய நேச்சரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். நம்மளுடைய தப்பான எண்ணங்களை தவிர்த்து சரியான எண்ணங்களை கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு தான் நிதித்தியாசனம்னு அர்த்தம். நம்மளுடைய தேக அபிமானம், நான் உடம்பு நினச்சதை விட்டுண்டு நான் உடம்பு மனசு நினச்சின்றதை இல்லை, நீ ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறத சொல்கிறதான் இங்கே சொல்கிற பாருங்கோ. ஏகோ விஷுத்த போதக அகமிதி நிச்சயவர்ணினா பிரஜ்வால்ய அஜான ககனம் வீத்தசோக சுகி பவ. இது என்ன சொல்கிறாருனாக்கா, நீ நம்மளோட சொரூபம் ஒன்று தான். கான்ஷியஸ்னஸ் பிரம்மன் ஆத்மன்லாம் ஒன்றே ஒன்று தான்.
விஷுத்த போதக. விஷுத்த போதகன்னா என்னது? சுத்தமாக இருக்கிறது அர்த்தம். 2 இருந்தால் தானே அழுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 கிண்டெல்லாம் நம்ம கற்பிக்கிறது. கடலில் இருக்கிறது தண்ணி மட்டும்தான். ஆனால் அது அலை, கொப்பளம், அது இதெல்லாம் சொல்லிக்கிறோம்ல. அது நாம ரூபங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து வச்சுட்டு அதை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம்ல. இருக்கிறது எல்லாமே சர்வம் கலு இது பிரம்ம. இருக்கிறது எல்லாமே பிரம்மன். விஷுத்த போதக, அது ஞானம், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் இல்லாமல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா நம்மளால்? முடியாதில்ல. அதுதானே எல்லாமே இருக்குது. அகமிதி நிக்ஷயவனினான், அதுதான் நான் அப்படின்னு ஒரு நிச்சயமான ஞான அக்னி, ஞான நெருப்புனால என்ன செய்யணும்னா பிரஜ்வால்ய எல்லாத்தையும் எரிச்சிருங்கிற என்னத்தை அடிக்கணும்? அஜ்ஞான ககனம். ககனங்கிறது ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போய் மாட்டின்டா எங்கே போகிறது எங்கே இருக்குன்னே தெரியாது. சூரிய ஒளி கூட தெரியாது மாட்டின்ட்டோம்னா. டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ரைட்டு போகிறதா லெஃப்ட் ரைட்டே தெரியாது. சூரியன் இருந்தால் தானே லெஃப்ட் ரைட்டு தெரியும். அதில் மாட்டின்ட்டோம்னாக்க அந்த ஃபாரஸ்ட்டை வந்து எரி அப்படின்னா நான் அறியாமை என்ற ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டை நீ இந்த ஞானத்தின் மூலமாக, ஞான அக்னியின் மூலமாக எரி. வீத்த சோகக விகத சோகக, கவலை இல்லாமல் இரு. சுகீபவ, சந்தோஷமாக இரு அப்படிங்கிற. நம்ம எல்லாரையும் சொல்கிறோம் சுகீபவ. அஜ்ஞானத்தினால தானே நான் இந்த உடம்பு, இந்த மனசு நினச்சிண்டு இந்த சம்சாரத்திலே உழண்டுன்னு இருக்கோம்ல. நீ அப்படி இல்லைப்பா. நீ வந்து விஷுத்த போதக, நீ வந்து ஞான வடிவானவன், நீ மட்டும்தான் இருக்க. இதை நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஒத்தனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சஜாதிய விஜாதிய சுகத பேதம் கிடையாது. சஜாதியன்னா என்னது? ஒரே ஜாதியில் மரம் இருக்குது. ஒரு மாமரம் இருக்குது, இன்னொரு வேப்ப மரம் இருக்குது. 2 மரம் இல்லையா? மர ஜாதி. ஆனால் 2 டிஃப்ரெண்ட். மாமரம் டிஃப்ரெண்ட்டு, ஒரு மாமரமே இன்னொரு மாமரத்துலேருந்து டிஃப்ரெண்ட் இல்லை. ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பங்கனப்பள்ளிம்பாங்க, இன்னொன்று ஆப்பூஸ்மாங்க இல்லையா? ஸோ அந்த ஜாதி சேமாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது 2 வெவ்வேறு. பட் நம்ம கான்ஷியஸ்னஸ் ஒன்றே ஒன்று தான். விஜாதியம், ஒரு மரத்துக்கும் ஒரு பானைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஜாத்தியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? அப்படியும் இல்லை. அந்த டிஃப்ரென்ஸு ஆத்மா கிடையாது. சுகத அவயங்கள் இருக்குது. ஒரே மரத்தை எடுத்துட்டா அது கிளைங்கிறோம், இலைங்கிறோம், பூங்கிறோம், பழங்கிறோம், வேறுங்கிறோம். அந்த மாதிரியும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா அது அவயம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. நம்ம ஒருத்தர் தான் ஏக்கக. இதை க்ளீனாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்க தான் திரும்ப 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 புரிஞ்சுக்கும் போது தான் இந்த என்ன ஆகுனாக்க இந்த ஞானம் கிடைச்சா என்ன ஆகும் தெரியுமா? பாருங்க, இந்த ஜாபால தர்ஷன உபநிஷத்தில் வந்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஞான அமிர்தேன திருப்தஸ்ய. இந்த ஞானங்கிறத, இந்த ஞானம் கிடைக்கிறது இல்லையா அவளுக்கு, அது அமிர்தம். அந்த அமிர்தத்தினால திருப்தி அடைந்த கிருதகிருத்தியஸ்யனா அந்த ஆத்ம ஞானம் அடைந்தவனுக்கு, அந்த யோகினக, அந்த யோகிக்கு, அவன் வந்து யோகி எப்படி இருப்பான்? அவனுக்கு ஆத்ம ஞானம் அடைஞ்சதுனால எப்போதும் திருப்தியாக இருப்பான். ஏன்னா அகம் பூர்ணம்னு தெரியும். நான் பூர்ணங்கிறது தெரிஞ்சதுனால எனக்கு வேண்டிய அப்புறம் நான் பூர்ணமாக இருக்கிறதுனால எனக்கு தவிர்த்து வேற ஒருத்தர்னால எனக்கு பயமும் கிடையாது. அப்புறம் நான் பிறப்பேற்றவன். எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்ததுனால அவன் என்ன செய்யறான்? நான் ஏவ அஸ்தி கிஞ்சித் கர்த்தவியம். அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணுறதுக்கு மூமெண்ட் பண்ணணும். ஏதாவது பண்ணணும்னா அசைவு வேணும். அசைய எப்படி முடியும்? இது எல்லாமே இதாக இருக்கும்போது அசையறதுக்கு முடியாது இல்லையா? ஸோ ந கிஞ்சித் கர்த்தவியம். அவனுக்கு பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. அஸ்தி சேத் ந ஏவ கிஞ்சித் கர்த்தவியம் அஸ்தி சேத் ந சக தத்துவவித். ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தானே, எனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், என் பையனுக்கு படிக்க வைக்கணும், அதெல்லாம் விவகாரத்தில் நடக்கிறது. ஆனால் பாரமார்த்திகம் உண்மையான சுரூபத்தில் பார்க்கும்போது ஆத்மாவுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பண்ண வேண்டியது நினச்சாச்சுன்னா இன்னும் ஆத்ம ஞானம் அடையலை, தத்துவவித்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம 10வது வருஷ போகலாமா? எத்திர விஸ்வம் இதம் பாதி கல்பிதம் ரஜ்ஜு சர்பவத் ஆனந்த பரமானந்தக சகபோதக துவம் சுகம் சர. திரும்ப திரும்ப சொல்லிருக்க சுகமாரு அதான் உன் சொரூபம். என்ன சொல்கிறார்? எத்திர இதம் கல்பித்தம் விஸ்வம். இங்கே இருக்க இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது வந்து இமேஜின்டு உலகம். நம்ம சொப்பனத்தில் பார்க்குற மாதிரி தான். எப்படி? ரஜ்ஜு சர்பவத், ஒரு பாம்பில் வந்து கயத்தில் வந்து பாம்பை பார்க்குற மாதிரி
தெரியறது. அது உண்மையாலே இல்லை, இருக்கிறது பிரம்மன் தான். எப்படி இருக்கிறது கயறு தான், அது எப்படி பாம்பா தெரியறதோ இருக்கிறது பிரம்மன் தான், அது ஒன்று தான். அது இந்த உலகமாக வெவ்வேறு ஆப்ஜெக்டாக தெரியறது. சக ஆனந்த பரமானந்த போதக, அந்த ஆத்மன் இருக்கிற ஒரே ஆத்மன் எப்படிப்பட்டது? ஆனந்தமாக இருக்குது, பரமானந்தமாக இருக்குது, கான்ஷியஸ்னஸாக இருக்குது. அதை நீ தெரிஞ்சுக்கோ. துவம் சுகம் சர, இருக்கிறது ஒன்னே ஒன்று பரமானந்த ஸ்வரூபம், அது நீ தான். அதனால் நீ எப்படி தெரியறனாக்க, ஒரு கயிறு இப்படி பாம்பாக தெரியறது, இந்த உலகமாக தெரியறது, இந்த உலகம் எல்லாமே கல்பித்தம், அதனால் நீ சுகமாக இரு அப்படிங்கிற. ஸோ இன்றைக்கி 2 பார்த்துட்டோம். இன்னும் மேலே 2க்கு மேலே போக முடியல, ஏன்னா 10 நிமிஷம் தான் டார்கெட் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த செஷனில் 11 பார்க்கலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.